ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் Srithu crafti. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஸ்லைம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். 6 கலர்ஸ் வந்துச்சுங்க. நான் ரெட் கலர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டேன். தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தா ரொம்ப கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த 5 கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு தொடுறதுக்கு. ஆனால் சாஃப்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இழுத்துக்கிட்டே வருது எல்லோ கலர் ஸ்லைமு. ரொம்ப நல்லாவே இருக்குது எல்லோ கலர் ஸ்லைமு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்லைமு. பாருங்கள், பபிள்ஸ்லாம் வருது. இப்படி பண்ணத்தான் பபிள்ஸ் வருது. எல்லோ கலர் ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. இப்போ நான் இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பர்பிள் கலர் எடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இது ஹார்டாக இருந்துச்சு, பிரிஞ்சு வந்துடுது ரொம்ப. பாருங்கள், ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு இந்த ஸ்லைம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஆனால் இது ரொம்ப பிரிஞ்சிட்டே இருந்துச்சு. நான் இதில் ஒரு கோல்டன் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இது டக்குன்னு பிரிஞ்சு வந்துடுது. இன்னும் கொஞ்சமே நான் கிளிட்டர் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நான் இதை வச்சு ரொம்ப நேரம் விளையாண்டேங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது ஸ்லைமு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அப்புறம் ஷைனிங்காகவும் இருக்குது. அதுங்காட்டி எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ க்ரீன் கலர் எடுக்கிறேன். க்ரீன் கலர் பார்த்திங்களா, அதுவும் பர்பிள் கலர் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் பிரிஞ்சு வரல, ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே ஏலோவேரா ஜெல் மாதிரியே இருக்குது க்ரீன் கலர் ஸ்லைம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்குல்லங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நான் ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதையும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ப்ளூ கலர் தான் எடுக்க போகிறேன். இது நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குது கலர் பார்க்குறக்கு. பாருங்கள், இதுவும் எல்லோ கலர் மாதிரி ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே தான் இருந்துச்சு. பாருங்களேன், அப்படியே ஒரு வாட்டர் அட்ராக்டிவில் இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ப்ளூ கலர் ஸ்லைம். ப்ளூவும் எல்லோவும் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு விளையாடுறதுக்கு. ரொம்ப ஜெல்லியாட்டம் இருந்துச்சு. கையில் நிற்கவே மாட்டேது, வலுவலுன்னே இருக்குது ப்ளூ கலர் ஸ்லைம் பார்க்குறக்கு. பபிள்ஸ்லாம் கொஞ்சம் வருது, ஆனால் வர மாட்டேது. கையில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் வருது.
ரொம்ப நல்லாவே இருக்குது ப்ளூ கலர் ஸ்லைம் விளையாடுறதுக்கு. ப்ளூ கலர் ஸ்லைம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது விளையாடுறதுக்கு, அதுங்காட்டி நான் ரொம்ப நேரம் விளையாடுறேன். இப்போ இதையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பிங்க் கலர் எடுக்கிறேன். பிங்க் கலரும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ஆனால் பார்க்குறக்கு ரெட் கலர் மாதிரி இருந்துச்சு பிங்க் கலர் பார்க்குறக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் ஜெல்லியாகவும் இருந்துச்சு அந்த மாதிரிங்க. ஹார்டாகவும் இருக்குது ஜெல்லியாகவும் இருக்குது, ரெண்டுக்கும் மீடியமாக இருக்குது விளையாடுறதுக்கு. பாருங்கள் பபிள்ஸ் வந்துருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்குது ரெட் கலரும். இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபேப்ரிக் பெயிண்ட் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் வந்து அதே கலர் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணுறேன். கையில் வந்து இது பண்ணுறப்ப நல்லா பெயிண்ட் வந்து அப்ளை ஆச்சு ஹேண்ட்லேயும். ஆனால் அது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் இருக்கிறது வந்து ஒட்டவே இல்லை. பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு. இது கூடயே நான் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணி பார்க்குறேன் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. இது பார்த்திங்கன்னா நான் பெயிண்ட் ஊற்றினதுக்கப்புறம் நல்லாவே சாஃப்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரெட் கலரும் நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கெட்டி ஆயிடுச்சு தண்ணி ஊற்றினங்காட்டி. அதுங்காட்டி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க ஸ்லைமில். நான் சும்மா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்து பெயிண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.